சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஒரு சிலர் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஒரு வாழ்க்கையில முன்னேறவே முடியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறவங்களா இருக்கட்டும், இல்ல வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், உங்க அனைவருக்குமே உங்க குலதெய்வத்தின் இந்த 3 ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். உங்க வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அவ்வளவு ரகசியமான ஒரு 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த வீடியோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அனைத்து குலதெய்வங்களுக்குமே பொதுவான இந்த 3 ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சு நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது, நம்ம வாழ்க்கை ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். அதுல ரொம்ப 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 முக்கியமான முதல் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது இது வெறும் சிலை தானே! இது ஒரு வழிபாடு தானே! அப்பா, அம்மா சொல்றாங்க நம்ம செய்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கட்டாயம் கிடையாது. இது முன்னோர்களின் ஆற்றலை சேகரிக்கும் ஒரு முறை. உங்க தாத்தா, கொள்ளு தாத்தா அப்படின்னு ஒரு 7 தலைமுறையினர் வழிபட்ட ஆற்றல் அந்த எல்லையில நமக்கு கிடைக்கும். உங்க குடும்பத்திற்கு பலம் என்ன? பலவீனம் என்ன? என்னென்ன நோய்கள் உங்களுக்கு வம்ச வழியா வரும்? எப்படி வழிபட்டா உங்க வம்சம் வாழையடி வாழையா தலைக்கும் அப்படிங்கிற அனைத்து ரகசியத்தையும் டிஎன்ஏ வடிவுல உங்க குலதெய்வம் தெரியும். உங்க குலதெய்வத்தை வணங்கும் போது உங்க வம்சாவளியில ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்து தோஷங்களும் நீங்கும். அது மட்டும் இல்ல, ஒரு குலதெய்வ கோவில்ல இன்னமும் நெறைய பேர் பாருங்க, குலதெய்வம் எதுன்னு தெரியல, இல்ல குலதெய்வம் தெரியாம, இல்ல குலதெய்வத்தை முறையா வணங்காம, குலதெய்வத்திற்கு பத்திரிக்கை வைக்கணும். அடுத்தது திருமணமான தம்பதிகள்ல மொத குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிட்டு போணும். புது பானையில பொங்கல் வைக்கணும். இதெல்லாம் முறையா நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு அனைத்து சுகங்களும் வரிசையா கிடைக்கும். இது அனைத்துமே நம்ம முறையா செய்யாம, அவசர உலகத்தில் அவசர அவசரமாக நம்ம செய்யும்போது அவர்களுக்கு இப்ப தெரியாது. ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு குழந்தை பாக்கியத்துல ஒரு தடை வர்றது, ஒரு தொழில்ல ஒரு தடை வர்றது, இதெல்லாம் அந்த எல்லையில போய் நம்ம நிக்கும்போது அது அனைத்துமே நிவர்த்தியாகும். அதற்கு காரணம் நம்ம முன்னோர்களின் ஆற்றலும், குலதெய்வத்தின் ஆற்றலும் அந்த அந்த எல்லையில நமக்கு ஒரு சேர கிடைக்கிறதுனால தான். இப்ப 2வது ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு தெய்வத்தை வணங்கும்போது அந்த தெய்வம் நமக்கு வரம் குடுப்பாங்க. ஆனா நம்ம கர்ம வினையை போக்கக்கூடிய தெய்வம். மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு பொதுவான நன்மைகள் செய்யும். ஆனா குலதெய்வம் உங்க கர்ம வினையை தீர்க்கும். நீங்க முற்பிறவியில் செய்த புண்ணிய பலன்களை எந்த நேரத்துல உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ரகசியம் உங்க குலதெய்வத்திற்கு மட்டுமே தெரியும். உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகின்றது அப்படின்னா, அதை முன்கூட்டியே தடுப்பதும் உங்க குலதெய்வம் தான். உங்களை காப்பதும் உங்க குலதெய்வம் தான். உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகளை உடைக்கும் ரகசியத்தின் ஆற்றலையும் அனைத்தையும் அறிந்தது உங்க குலதெய்வம் தான். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒவ்வொரு தடவையும் ஆபத்து வரும்போதும், ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களைச் சுற்றி நீங்க கூப்பிடாமலே அழைக்கக்கூடிய முதல் உயிர் தெய்வம் உங்க குலதெய்வம். அதனால தான் எப்பேர்ப்பட்ட காரியமும், அதாவது நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு சில கிரகங்களின் அமைப்பு சரியில்ல, இவன் கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தாலும், அந்த விதியை மாற்றக்கூடிய ஒரே சக்தி உங்களுடைய குலதெய்வத்திற்கு மட்டும் தான் இருக்கு. அந்த எல்லையில போய், "எம்மா என்னால முடியல தாயி, என் குலதெய்வமே, என் குலத்த காக்கிற தெய்வமே, நீ என்ன காப்பாத்த மாட்டியா?" அப்படின்னு நம்ம மனமுருகி அந்த எல்லையில நின்னு வேண்டும்போது, கண்டிப்பா உங்களுடைய முற்பிறவியில் செய்த புண்ணியங்கள், உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் வைத்து, இப்போ உள்ள கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தி உங்க குலதெய்வத்திடம் மட்டும் தான் இருக்கு. அதனால தான் குலதெய்வம் தான் நமக்கு முதன்மை தெய்வமாக இருக்கின்றது. 3வது ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற தெய்வ வழிபாட்டின் திறவுகோலே உங்க குலதெய்வம் தான். அது என்னங்க திறவுகோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் நீங்க எந்த பெரிய கோவிலுக்கு சென்றாலும் முழு பலன் கிடைக்காது. இப்ப உதாரணத்துக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போறீங்க, பழனி ஆண்டவர போய் தரிசிக்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது பக்கத்துல சக்தி வாய்ந்த கோவில்கள் இருக்கு, பெரிய யாகங்கள், சண்டி யாகம் போன்ற பெரிய யாகங்கள்லாம் நடக்குது. நான் அதுலலாம் போய் வழிபடுறேன். அதுக்கான பலன்கள்லாம் எனக்கு முழுமையா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்ள தெய்வங்கள் உங்கள் கோரிக்கையை, இவன் இப்படி மனமுருகி வேண்டுறானே, இவன் கோரிக்கை என்னன்னு கேட்கறதுக்கு முன்பாக
உங்களோட குலதெய்வம் சம்மதம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு மற்ற தெய்வங்களே உங்க குலதெய்வத்தின் முகத்த தான் பார்ப்பாங்க முதல்ல. இவன் இவ்வளோ தூரம் வழிபாடு செய்றானே, நான் அவனுக்கு அந்த அருள் குடுக்கலாமா? ஏன்னா, உங்கள பத்தி அனைத்தையும் அறிந்த ஒரே தெய்வம் உங்க குலதெய்வம் தான். உங்க குலதெய்வத்தின் அனுமதி பெற்று தான் மற்ற தெய்வங்களே உங்களுக்கு அருள்பாலிப்பார்கள். உங்கள் பிரார்த்தனைகள் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை என்ற ரகசியமும் உங்க குலதெய்வத்தின் வழிபாட்டில் தான் ஒளிஞ்சிருக்கு. குலதெய்வத்தை கும்பிட்ட பின் நீங்க கை வைக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் உடனே நிறைவேறும். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்றதா இருக்கட்டும், நம்ம குலதெய்வத்தை வணங்குறது, அன்றாடம் குலதெய்வத்தை நினைப்பது, இது அனைத்தையும் நம்ம செய்ய செய்ய குலதெய்வ எல்லையில போய் நிக்க நிக்க, நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பா முன்னேற்ற பாதையில் மட்டுமே செய்யும். பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட சூட்சமமாக பௌர்ணமிக்கு எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போதும், ஒரு கணக்கு நோட்டா இருக்கட்டும், இல்ல முதல் அறுவடையா இருக்கட்டும், அனைத்து முதல் விஷயங்களும் என் குலதெய்வத்திற்கு தான் முதல்ல அப்படின்னு அந்த அனைத்து முன்னுரிமையும் அந்த தெய்வத்திடம் ஒப்படைச்சு, அதற்கு பிறகே அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தாங்க. இப்படி செய்ய செய்ய அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் கட்டாயம் சென்று கொண்டே தான் இருந்தது. இந்த ரகசியங்கள்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு, இதே போல உங்க குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்கள். அந்த குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.